ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பரான டிஷ் தான் பார்க்க போகிறோம். குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி கீரை செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க வேணான்னு சொல்லாமல் விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. வானல் காய வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அது காஞ்ச உடனே கடுகு, சீரகம், பொடியாக நறுக்கின ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை போட்டு அதை கூட 3 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். இதை கூட கொஞ்சம் உப்பு போட்டிங்கன்னா சீக்கிரமாக வெங்காயம் வதங்கிடும். இது நல்லா ப்ரௌனிஷ் ஆகணும். அப்போ தான் எல்லாமே பொருள் டேஸ்ட்டாக இருக்கும். 150 கிராம் துவரம்பருப்பு அரை மணி நேரம் ஊற வச்சு நல்லா மலர்ந்த அளவுக்கு வேக வச்சுட்டேன். இதில் ஒரு கட்டு சிறுகீரையை நல்லா பொடியாக நறுக்கி வாஷ் பண்ணிவிட்டு அதை அந்த பருப்பை கூட போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இதை கூட ஒரு சின்ன சைஸ் தக்காளியை நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் புளி ஊற்றுறதால தக்காளியை கம்மியாக தான் போட்டிருக்கிறேன். நீங்களும் இதே அளவுக்கு மெஷர்மெண்ட் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இதை கூட மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். மஞ்சள் தூள் போடுறதால வெங்காயம் தக்காளி ரெண்டுமே சூப்பராக சீக்கிரமாக வதங்கி வந்துடும். காரத்துக்கு தகுந்தாப்பில் நான் கொஞ்சம் காஞ்ச மிளகாவும் போட்டுக்கிறேன். டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்ல ஸ்மெல்லாகவும் இருக்கும். இதை கூட கொஞ்சமாக புளி தண்ணி ஊற்றிக்கலாம். அப்போ தான் அந்த சல்லுன்னு கீரை இல்லாமல் டேஸ்டியாகவும் இருக்கும். பருப்பும் கீரையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினோடனே இதை கூட காரத்துக்கு நான் அரை டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். இது எல்லாம் நல்லா வதங்கி வரட்டும். பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுருங்க. அப்போ தான் மிளகாத்தூள் ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். இப்போ கீரையும் பருப்பு நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. அதே நேரத்தில் மசாலாவும் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இந்த கீரையை கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது மாதிரி செய்கிறதால கீரை ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஹெல்த்தி ஃபுட்டாக குழந்தைங்களுக்கு உங்களுக்கு கொடுத்த திருப்தியும் இருக்கும். அவங்களும் விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த நேரத்தில் உப்பு காரத்தை நீங்கள் சரி பார்த்துக்கோங்க. இந்த நேரத்தில் போட்டால் தான் அதுக்கப்புறமா போட்டிங்கன்னா அதில் காரமும் உப்பு உரைக்காது. இப்போ உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதால நான் இதை கூட கொஞ்சமாக கல் உப்பு தான் போட்டுக்கிறேன். மேக்ஸிமம் நீங்கள் சால்ட்டு அவாய்ட் பண்ணிக்கோங்க. கல் உப்பே போடுங்க. இப்போ நல்லாவே கீரை நல்லா குழஞ்சி வருது. நீங்கள் இது மாதிரி கொஞ்சம் தண்ணியாக வச்சிங்கன்னா டிஃபனுக்கும் தொட்டுக்கலாம். அதே நேரத்தில் இதை சாப்பாட்டுக்கும் போட்டுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.